சுவாமி, இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த திருமண தடை அப்படிங்கிறது. எவ்வளவு பொருள் செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு குணநலன்கள் இருந்தா கூட, சில பேருக்கு திருமணம் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அப்படியே திருமணம் ஆனா கூட, திருமண வாழ்க்கையில ஒற்றுமை இல்லாத நிலை உருவாகுது இல்லையா? இந்த மாதிரியான இடர்பாடுகள நம்ம இந்த கால் பெருவிரல் ரேகை மூலமாக பார்த்து அதுக்கான தீர்வு சொல்ல முடியுமா சுவாமி? அதாவது 2 விஷயங்க. இப்ப இன்னைக்கு வந்து பேசிக்காவே சில பேர் திருமணம் நடந்து நல்ல விதமா வாழ்க்கை கொண்டுட்டு போறவங்க நல்லா இருக்காங்க. அந்த குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தில பிரச்சனையா இருக்கு, அல்லது ஃபினான்ஸ்ல பிரச்சனையா இருக்கு, அல்லது குழந்தை பிரச்சனையா இருக்கும். சில பேர் 2 கல்யாணம், 2 மணம், 3 மணம் முடித்து கூட வாழாம நெறைய பேர் இருக்காங்க. டைவர்ஸ்ல இருக்காங்க. ஏன்? என்ன காரணம்? எப்பவுமே ஒரு ஜாதகனுக்கு ஆதிக்கம்ங்கிறது நவகிரகங்கள். 9 கோள்கள் 9 நவகிரகங்கள் சரியா இருந்தா நீங்க எத பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். 9 நவகிரகம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா இதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதான் ஒவ்வொரு கோள்களா பிரச்சனைகள். எந்தெந்த கோள்கள், எந்தெந்த கிரகங்கள் பலம் இல்லாம இருக்கு, அந்த கிரகத்துக்கு என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணும், அதை நீங்க செஞ்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கு. 1. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஜாதகங்கள் நிறைய வரும், அமைஞ்சு வராது, ஒற்றி போகாது. அப்ப ஏன் அது பலம் இல்லாம இருக்கு? நவ கிரகத்துல நான் சொல்றது கஜமுகம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல கஜமுகம் இருந்தா அவன் யோகசாலி, நாகமுகம் இருந்தா அவன் கோபக்காரன். இது மாதிரி ஒவ்வொரு கோடுகள் முகத்தை பிரித்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுக்குற போது திருமணம் தடையா இருந்தாலும் சரி, திருமண பந்தத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி, அது ஒன்று சேர்த்த முடியுங்கிறது தான் இந்த கால் பெருவல் ரேகையினுடைய மகத்துவம். இன்னொன்று சொன்னால், இன்றைய காலகட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணலை இல்லாமையே பல குடும்பம் பிரிஞ்சிருது. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பெண் என்ன சொல்கிறா நானும் சம்பாதிக்கேன், ஒரு ஆண் என்ன சொல்கிறா நானும் சம்பாதிக்கேன். அப்போ விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணலை குறைஞ்சு போனதுனால இன்னைக்கு பிளவுகள் நிறைய ஏற்படுது. இந்த காணொளி வாயிலாக நான் சொல்கிற ஒரு விஷயம், விட்டு கொடுத்து போங்க. எப்பவுமே விட்டு கொடுத்து போனவன் கெட்டதா சரித்திரமே இல்லை. அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணலை நம்ம உருவாக்கக்கூடியதான் புத்திசாலித்தனம். கிராமத்தில் சொல்லுவாங்க, அடி மேல் அடி அடித்தால் அம்மியை நகரும்பாங்க. அந்த அடியை அடிக்கத்தான் அம்மியை நகரும். அப்போ விட்டு கொடுத்து போக போகத்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்பவுமே ஒரு கணவன் மனைவிங்கிறது பிரச்சனைங்கிறது நீர் மாற கடந்து போயிடுங்க. நீர் ஊற்றுன ஒரு இடத்துல நிற்குமா? இருக்காது. ஓடிடும்ல. அது மாதிரி ஓடிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க பிரச்சனைகள். மண்டையில் ஏற்றிக்கிட்டு மனசில் போட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது. தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. தீர்வு நம்ம அடுத்தவங்களை தேடி போக வேண்டியதில்லை. மன ஆறுதல் அடுத்தவங்க கொடுக்கலாம். அந்த தீர்வுங்கிறத நாம் தான் எடுத்துக்கணும். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் கால் ரேகைங்கிறது சாதாரண விஷயங்கள் இல்லை. ஒரு சக்தி, ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய சக்தி எத்தனையோ பொலிட்டிஷனாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் பரவலமாக இருக்கட்டும், திருமண விஷயம் மட்டும், குழந்தை பாக்கியம். நீங்கள் திருமண விஷயம்னு கேட்குற போது என்னுடைய வயதுக்கு கடவுள் கொடுத்த எனக்கு பாக்கியம் இது வரைக்கும் ஒரு 340 கல்யாணம் தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, 340 கல்யாணங்கிறது ஒரு பெருமைங்கிறது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அது ஒரு காலத்தில் ஒரு நிலையில் வரக்கூடியது. அவ்வளோ ஒரு நிலையை கடவுள் கொடுத்துருக்காங்கிறது அது ஒரு சக்தின்னு சொல்கிறோம். அந்த சக்தியை நம்ம வழிநடத்தி கொண்டுட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறதோ அது நான் சந்தோஷம்.